இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜோதிட ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆகஸ்ட் மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது. ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி 10 நாட்கள் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் ஆகஸ்டுடைய கடைசி 10 நாட்கள் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. சில நேரம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சில நேரம் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், சில நேரம் நம்ம சும்மா இருந்தாலும் ஆபத்து தானாக வரும். இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். ஏன்னா கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. கிரகங்கள் மாறி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாற மாற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றம் ஏற்படும். அந்த கிரகங்கள் எப்படி நம்ம ராசிக்கு அமைதோ அதை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படும். அதனால் கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். அந்த வகையில் நவக்கிரகங்கள் இந்த கடைசி 10 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதோட அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 10 நாட்கள் மிக மேன்மையான பலன்கள் கிடைக்கும். அதனால் புது புது விஷயங்கள் எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். எது செய்தாலும் நீங்கள் நினைக்காத அளவுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் வேலையில் லாகுவான நிலை இருக்கும். அதே சமயம் சில இடங்களில் இணக்கம் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதிரி சில நேரம் சில மாற்றங்கள் வரும். அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் இந்த 10 நாட்கள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உடனே நிறைவேறும். அது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். வியாபாரத்தில் கூட இந்த 10 நாட்கள் வெற்றி கிடைத்து பணவரவுங்கிறது அதிகரிக்கும். தொழிலில் கூட புதிய முதலீடுகள் தைரியமாக இறங்குனீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த விளக்குகள்லாம் வந்து நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும். இந்த 10 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்கள் என்பது குறிப்பிடப்படுது. இதில் அதிகாரப்பூர்வமான கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதிகாரப்பூர்வமான கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அந்தந்த இதில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். உத்தியோகத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் அனுசரணையான சூழ்நிலையானது இருக்கும். மேலே அதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த ஆதரவை வைத்து நீங்கள் உத்தியோகத்தில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்கார மீன ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைத்து பணவரவு எதிர்பாராத அளவுக்கு அதிகரிக்கும். அதனால் புதிய முதலீடுகளில் கவனத்தை செலுத்த இந்த டைம் ஏற்ற நேரம். புதிய முதலீடுகளில் இந்த 10 நாட்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. நல்ல லாபத்தை பெற்றுக்குங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக இந்த 10 நாட்கள் பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் அலைச்சல்கள் உண்டாகும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மற்றபடி குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் அத்தனையுமே இந்த 10 நாட்கள் நீங்கும். அப்புறம் பணம் சம்பந்தமாக இந்த 10 நாட்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, குடும்பத்திற்காக பணவரவை நிறைய அதிகரிப்பதில் இன்ட்ரெஸ்ட் செலுத்தணும். தேவையற்ற செலவுகளெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இதில் கான்சன்ட்ரேஷன் செலுத்தினீங்கன்னா பணம் பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த 10 நாட்கள் அரசாங்க உதவியோடு புதிய படைப்புகளுக்கு தயாராகுங்க. அரசாங்க உதவி கிடைத்து புதிய படைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு தான் தயாராகுங்கிறத இப்பயே வந்து சொல்கிறேன். அப்புறம் புதிய முதலீடுகள் சம்பந்தமாக இந்த 10 நாட்கள் புதிய முதலீடுகளை மிக தைரியமாக இறங்குங்க.
இறங்குறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தம் அதிகாரப்பூர்வமாக கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் இந்த 10 நாட்கள் உங்களோட இந்த துறைகளில் இப்படி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் ஜோதிட ரீதியாக நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் இந்த 10 நாட்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி. சந்திரனுடைய இடப்பயிற்சி நடக்கிறதுனால இந்த 10 நாட்கள் நன்மை தீமை கலந்த பலன்கள் கொண்டு வரும். அதனால் சந்திரனை நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் குரு 4ல் இருக்க போகிறாரு. ஸோ வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதனால் மனை வாங்குறதா இருந்தால் இந்த 10 நாட்களில் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். குரு 4ல் இருக்கும்போது வாங்கும்போது அந்த யோகத்தினால ஈஸியாக வாங்க முடியும். அப்புறம் எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. புதிய முதலீடுகள் குரு 4ல் இருக்கும்போது திட்டமிட்டு செய்ய வேண்டும். அவசரப்பட்டு தொழிலில் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இந்த 2 இதில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா குருவால் வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை வராது. மற்றபடி இந்த 10 நாட்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் எதிர்கால நன்மைக்காக உழைக்கணும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ளும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி 25ஆம் தேதி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, 5. அப்புறம் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்டில் 28ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு கிரகங்களுடைய இது வைத்து இந்த மாதிரி அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நாள், அப்புறம் சந்திராஷ்டமெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த 10 நாளில் மதுரை மீனாட்சி அம்மன். டெய்லியுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி இவங்களை வணங்கி இப்போ நான் சொல்லக்கூடிய பாடலை 27 முறை பாராயணம் செய்யணும். அப்படி செய்திங்கன்னா அளவு கடந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. திருவருளால் எந்நாளும் சிறப்பு எய்தி பெருமையோடு புகழ் அனைத்தும் பெறுவதற்கு மறுமையிலும் நல்வாழ்வு மலர்வதற்கு குருதேவா அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த பாடலை 27 முறை நீங்கள் டெய்லியுமே பாராயணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக காணலாம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு பாடலை மட்டும் பாடாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக பாடி பலன் பெறுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த 10 நாட்களில் நல்ல செய்தி வரும். வரக்கூடிய எல்லா நல்ல செய்தியையும் பெற்று அந்த நல்ல செய்திக்கேற்ப செயல்படணும். இதே உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா பண வியாபாரம் பெருகும். உங்களுக்கு பண வியாபாரம் பெருகும் போது அந்த வியாபாரத்துக்காகவே நீங்கள் புதிய யுக்திகளை கையாளலாம். அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த 10 நாட்கள் அனுகூலமானது அதிகரிக்கும். ஸோ அதனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட அனுகூலத்துக்கேற்ப நீங்கள் சிறப்பான முறையில் செயல்படணும். ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களோட ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுக்கு இந்த 10 நாட்கள் பலம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உடல் உறுதியும் மனதைரியமும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். தேவைகளுக்கேற்ப உதவி கிடைக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். இந்த பலம் இருந்தாவே போதும். அப்புறம் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவதில் சிக்கல் வரும். வேலை அலைச்சல் உடல் அசதி பாடாய்ப்படுத்தும். வேலை அலைச்சல் உடல் அசதி ஏற்படாமல் இருக்க எக்ஸசைஸ், யோகா போன்றவற்றை செய்துக்குங்க. வெளிப்படையாக பேசுவதில் சிக்கல் வரும்போது வெளிப்படையாக பேசாமல் அமைதியாக இருங்க. இந்த பலவீனத்தை நீங்கள் தான் கரெக்டாக டேக்கிள் பண்ணிக்கணும். அப்புறம் கவனமாக இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் இந்த 10 நாட்களுக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வெளியே செல்லும்போது தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு முறைக்கு வீட்டிலே செக் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்படணும். அடுத்தோருக்கு வரக்கூடிய ஆசை வார்த்தைகளை அதிகம் நம்ப வேண்டாம். அடுத்தோர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஆக மொத்தம் இந்த 3 விஷயங்களில் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல. ஸோ மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 10 நாட்கள் கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.